அன்பு நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்றைய வீடியோவில் விதைகளை வைத்து ஒட்டுவதன் மூலமாக எவ்வாறு எளிமையாக நமது கால் மூட்டு வலியை சரி செய்வது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதற்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகு, ராஜ்மா பீன்ஸு, கட்டர், அக்குபஞ்சு ப்ரோப்பு, இல்லைன்னா ஹேர்பின், அப்புறம் மைக்ரோபோர் டேப்பு, சுஜோப் ரிங்கு, அதுக்கப்புறம் பென்சில் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெக்ஸாகான் ஷேப் இருக்கக்கூடிய ஒரு பென்சில், நார்மலான நட்ராஜ் பென்சில் அப்புறம் அப்சரா பென்சில். பொதுவாக கால் மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய இடத்துல பிரச்சனை இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது அக்குபஞ்சர் ப்ரோப் எடுத்துக்கிறோம். அதை வச்சுட்டு இந்த நடு விரல் இருக்குது பாருங்கள், நடு விரலில் 1, 2வது பிளான்ச் இந்த கைரே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல அப்படி லேசாக அமுக்கி பார்த்தீங்கன்னா இங்கே வலி இருக்கும். கொஞ்சம் நல்லாவே நம்ம அந்த இடத்துல மசாஜ் பண்ணணும். கொஞ்சம் அடுத்துனா கூட நல்லது தான், ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ஓரத்துலேயும் 2 ஓரத்துலேயும், அதாவது இந்த தோல் வெள்ளை நிறத்துலேருந்து கருப்பு நிறமாக மாறுது பாருங்கள், இன் பிட்வீன் அந்த மாறக்கூடிய இடம், அதை இன்யாங் லைன் சொல்லுவாங்க. இந்த இன்யாங் லைனில் நீங்கள் அழுத்தணும். இதெல்லாம் வலி இருக்கும் சில நேரத்தில். அதே மாதிரி இந்த ரேகை பகுதியிலையும் நீங்கள் அழுத்த போகிறீங்க. அதே மாதிரி இந்த மோதிர விரலில் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சிலருக்கு பொறுக்க முடியாத வலி கூட இருக்கும். ஆனாலும் கூட நீங்கள் மைல்டாக நீங்கள் அழுத்தி அந்த இடத்துல அந்த வலி அழுத்த அந்த வலி கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிடும். நல்லா அந்த ரேகை முழுவதும் நீங்கள் மசாஜ் பண்ணணும். மசாஜுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம ஒவ்வொரு முறை நம்ம வீடியோ போடும்போதும் மசாஜை பற்றி சொல்கிறோம், சரிங்களா. இந்த அக்குபஞ்சர் ப்ரோப் இல்லாதவங்க இந்த ஹேர்பினுடைய இந்த பெண்டான சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வச்சு கூட நம்ம பண்ணலாம். இப்போ இந்த மூட்டு வலி இருக்கும் பாருங்கள், இந்த மூட்டு வலி இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்களுக்கு பேக் பெயினும் இருக்கும். அப்போது அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பென்சில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வரையாக இருக்கக்கூடிய பென்சிலு, அந்த பென்சிலை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா உருட்டுங்க, சரிங்களா. அப்படி உருட்டும் பொழுது ஒரு சில நேரங்களில் அன்பியரபிள் பெயின் கூட உங்களுக்கு வரலாம். ஆனால் நீங்கள் அதை உருட்ட சரியாயிடும். இன்னும் சொல்ல போனோன்னா, பேக் பெயின் இருக்கிறவங்க இதை இப்படி நீங்கள் செய்யும் பொழுது எளிமையாக உங்களுக்கு குணமாகுங்க. பேக் பெயின் உடனே தீர்வு கிடைக்கும். எந்திரிச்சு உட்கார கூட முடியலை, அந்த அளவுக்கு எனக்கு பேக் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி தானாக அவங்களவோ இல்லைனா அடுத்தவங்களுடைய ஹெல்ப்லையோ இந்த மாதிரி நம்ம பென்சிலை வச்சு உருட்டும் பொழுது எளிமையாக பேக் பெயினுக்கு சரியாயிடும். இன்னும் சொல்ல போனோன்னா ரொம்ப பெரிய ரிலீஃபெல்லாம் இதில் இந்த எளிமையெல்லாம் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இங்கே 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 ஒவ்வொரு மிளகு ஓட்ட போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ராஜ்மா ஓட்ட போகிறோம், இந்த இடத்துல ஒரு ராஜ்மா ஓட்ட போகிறோம். இப்போது மைக்ரோபோர் டேப்பில் 2 மிளகு ஒட்டியிருக்கிறேன். அதை இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று வைக்கிற மாதிரி அப்படி ஒட்டிட்டு லேசாக அங்கே நம்ம என்ன பண்ணணும், அழுத்தம் கொடுத்துடணும். இதே மாதிரி அடுத்த விரல்லையும், அதாவது மோதிர விரல்லையும் நம்ம ஒட்டிக்கிறோம். இப்போ ஒட்டினதுக்கப்புறம் இந்த இடத்துல லேசாக அழுத்தி விட்டுக்கணும். அப்பப்போ நம்ம அழுத்தி விட்டுக்கணும். இங்கே பாருங்கள், ஆள்காட்டி விரலுக்கும் நடுவிரலுக்கும் இடையில் அந்த எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தில் இந்த மாதிரி நம்ம மசாஜ் பண்ணுறோம். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது, மசாஜ் பண்ணுறோம். அதே மாதிரி சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் இடையில் பின்பகுதியில் இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்தில் மசாஜ் பண்ணுறோம். மசாஜ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ராஜ்மா ஒட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், ராஜ்மா ஒட்டியிருக்கோம். அதை இந்த இடத்துல பள்ளத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரில அந்த பள்ளத்தில் ஒட்டுறோம். ஒன்று அடுத்த ராஜ்மா இந்த இடத்துல ஒட்டிட்டு ரெண்டையும் லைட்டாக நீங்கள் அப்பப்போ நீங்கள் அழுத்தி விட்டுக்கணும். இப்போது இந்த பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் எதுக்கு ஸ்பெசிஃபிக்னு பார்த்தீங்கன்னா, மூட்டுகளின் ஓரங்களில் வலி இருந்ததுன்னு சொன்னோன்னா நல்லா இது நல்ல ரிலீஃப் கிடைக்கும். மேலும் ஏன் மூட்டு வலி வருதுன்னு சொன்னோன்னா, உடம்புல புளிப்பு சுவை அதிகமாகுது. அதே மாதிரி பஞ்சபூதங்களில் காற்று அதிகமாக இருக்கிறதுனால இந்த மூட்டு வலி அதிகமாக வருது.
அப்போது என்ன பண்ணணும்னா 2 விஷயங்கள் பண்ணணும். ஒன்று வந்து காற்றை குறைக்கணும், இன்னொரு விஷயம் வந்து உடம்புல இருக்கக்கூடிய புளிப்பு சுவைகளை குறைக்கணும். உடம்புல இருக்கிற புளிப்பு சுவையை குறைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இன்டேக்கு கம்மி பண்ணணும். அப்போ எது புளிப்பு சுவை அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இட்லி தோசை மாவு. அப்போது அதை நம்ம வந்து குறைக்க ஆரம்பிச்சிடணும். ஒன்று தவிர்க்கலாம், தவிர்த்ததுன்னு சொன்னால் ரொம்ப நல்லது. அப்படி தவிர்க்க முடியாத பட்சத்தில் என்றைக்கோ ஒரு நாளைக்கு, நம்ம முன்னாடி காலத்தில் பண்ணுவாங்களே ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி நம்ம வந்து இந்த இட்லி தோசை வந்து நம்ம குறைவாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாலே பெரும்பாலான மூட்டு வலிகளை சரி செய்யலாம், தவிர்க்கலாம். இதை வந்து நம்ம வந்து சொன்னோம் இல்லையா, இதை வந்து இரவில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒட்டிட்டு காலையில் எடுத்துக்கலாம். நம்ம வந்து அப்பப்போ எப்போமெல்லாம் வந்து ஞாபகம் வருதோ அப்போமெல்லாம் லேசாக வந்து அழுத்தி விட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து இரவில் இருக்கனால தண்ணி படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் கூட தண்ணி படாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். அவ்வாறு தண்ணி பட்டுன்னு சொன்னோன்னா ஒன்று அதை வந்து எடுத்து போட்டணும், இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ணிடணும். நண்பர்களே, மிக எளிமையான தீர்வுங்க. இங்கே 2 மிளகு ஓட்டுறோம், இங்கே 2 மிளகு ஓட்டுறோம், இந்த இடத்துல ஒரு ராஜ்மா, இந்த இடத்துல ஒரு ராஜ்மா, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு தீர்வு. பெரும்பாலானவங்களுக்கு இதனால் எளிமையாக கால் மூட்டு வலி சரியாக இருக்குது. இதை நம்ம வந்து எல்லோரும் பயன்படுத்திக்கலாம். இன்னும் 1-2 சொல்லியிருந்தோம். என்னென்னா வந்து காற்றை குறைக்கணும், புளிப்பு சுவையை குறைக்கணும் அப்படின்னு. அதற்கு வந்து இன்னும் ஒரு முத்திரைகள் மூலமாக எளிமையாக குறைக்கூடியது இருக்குது. அதை வந்து 200 பகுதியில் நம்ம வந்து இதை வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா என்ன நண்பர்களே, எளிமையாக இருக்குதா? மிக மிக எளிமைங்க. நம்முடைய உடல் நலம் மிக மிக எளிமையானது. இதை நம்ம பயன்படுத்தி எளிமையாக நம்ம வந்து நம்முடைய உடலை நன்றாக வைத்துக் கொள்ளலாம். என்ன செய்ய போகிறீங்க அடுத்து? யூனிவர்சல் விர்ச்சுவல் சேனலுக்கு நன்றியை சொல்லி உடனே ட்ரீட்மெண்ட்டை தொடங்குங்க. ஆரோக்கியமாக வாழுங்கள். வாழ்க வளமுடன்.